அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு மை சேனல் அஸ்ரா vlogs. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ் நாங்களுமே எல்லாரும் ரொம்ப நல்லாயிருக்கோம். ஸோ இன்றைக்கி வந்து வீடியோ வந்து ஈட் ஷாப்பிங் பற்றி தான் போட்டிருக்கேன். அண்ட் இந்த ஒரு சின்ன ஒரு கிச்சனுக்கு ஒரு அப்டேட் பண்ணியிருந்தேன். ஸோ அதை உங்கள் கூட ஷேர் பண்ணணுன்ட்டு தான் எடுத்தோன்னே இந்த கண்டெய்னர் காட்டியிருக்கேன். ஸோ ரீசெண்டாக நான் வந்து சூப்பர் மார்க்கெட் போனப்போ இந்த கண்டெய்னர் பார்த்துருந்தேன். நம்ம ஏற்கனவே வந்து கிச்சனில் ஒரு புதுசாக கண்டெய்னர்ஸ்லாம் இது பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதுக்கு ஏற்ற மாதிரி மேட்சாக தேடினேன். பிளாக் கலர் கேப் இருக்கும், பட் அது கிடைக்கல. ஸோ இது வந்து மல்லித்தூள் அப்புறம் வந்து பொட்டுக்கடலை சட்னி கடலை இருக்கும் இல்லையா, அது இது பண்ணுறதுக்காக 2 கண்டெய்னர் மட்டும் வாங்கிட்டு வந்திருந்தேன். நல்லாவே இதாக இருந்துச்சு, நல்லா அழுத்தமாக நல்லாயிருக்கு. பிளாக் கலர் கேப்பில் உள்ளது இருந்துச்சு, பாட்டில்லாம் இருந்தது. அது வந்து செட் ஆகலை. அது எப்படின்னாக்கா ஷேப் வேறு மாதிரி இருந்துச்சு. அப்புறம் வந்து ஒரு இதாக இல்லை, அழுத்தமாக இல்லை. பட் இது கொஞ்சம் ஓகே, அதுக்கு ரிலேட்டடாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 கண்டெய்னர் எடுத்துகிட்டு வந்திருந்தேன். அதை தான் வந்து அதை ஃபில் பண்ணிகிட்ருக்கேன். மல்லித்தூள் ஒரு கண்டெய்னர்லேயும் இன்னொன்றில் வந்து பொட்டுக்கடலையும் வச்சுருக்கேன். இது வந்து இதோட கெப்பாசிட்டி வந்து பார்த்திங்கனாக்கா 1 கேஜி ப்ளஸ் 200 கிராம் வரும். 1200 இது போட்டிருந்துச்சு. ஓகே, இது அதை விட கொஞ்சம் அதிகம் இது உள்ளது அப்படின்னு சொல்லிட்டு இதை எடுத்துகிட்டு வந்துட்டேன். கிச்சனுக்கு ஒன்று புதுசாக அப்டேட் பண்ணுறது எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இல்லையா. அப்பப்போ நம்ம அழகுபடுத்திக்கிட்டே இருப்போம். நமக்கு பார்க்குறது இது வேணும்னா நம்ம இது பண்ணுவோம். நம்ம எல்லாமே வந்து வேஸ்ட்டாக இது பண்ண போகிறதில்ல. பட் எனக்கு இது தேவைப்பட்டுச்சு அப்படிங்கிறதுனால இந்த 2 கண்டெய்னர் எடுத்துகிட்டு இருந்தேன். நம்ம வந்து இதே கண்டெய்னரை ஆன்லைனில் வாங்கலாண்டாக்கா ஸ்பேராக தனித்தனியாக வாங்கும்போது அதோட ரேட் வேறு மாதிரி இருக்குது. காம்போவாக நிறைய இதோட சைஸு பெருசுலேருந்து சின்னது வரைக்கும் வாங்கும்போது அதோட ரேட் ஒரு மாதிரியாக இருக்குது. சரி, அவ்வளோ கொடுத்து வேஸ்ட்டாக அந்த நிறைய வைக்கிறதுக்கான இடம் இல்லாமல் இருக்கு இல்லையா, போயிடும். இந்த சின்ன பாட்டிலேருந்து இது ஏற்கனவே நம்ம வாங்கிட்டோம். ஓகே, இது மட்டும் சூப்பர் மார்க்கெட்டில் பார்த்து வாங்கிக்கலாம், 2 தானே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற அந்த இடத்துக்கு தகுந்த மாதிரி நான் வாங்கிட்டு வந்துட்டேன். ஸோ இப்படி தான் அழகாக அது கூட செட் ஆகிடுச்சின்னு தான் நினைக்கிறேன். பட் அதில் கொஞ்சம் வந்து ப்ளைன் பாட்டிலாக இருக்கும், இது வந்து இதாக இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, அவ்வளோதான். ஓரளவுக்கு எல்லாத்தையுமே ரெடி பண்ணி வச்சுட்டேன். இந்த வீடியோ என்றைக்கு எடுத்ததுன்னு பார்த்திங்கன்னா சண்டே அன்றைக்கி எடுத்தது. ஸோ சண்டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கனாக்கா காலையிலே கொஞ்சம் சீக்கிரமாக சாப்பாட்டு வேலையெல்லாம் முடிச்சுட்டு இந்த வேலையெல்லாம் இது பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ அதே மாதிரி இந்த அஞ்சரை பொட்டி இதெல்லாம் ஒரு நாளைக்கு க்ளீன் பண்ணணும். இப்போ இது வருது இல்லையா, பக்ரீத் வருது இல்லையா, அதுக்குள்ளே கொஞ்சம் கொஞ்சம் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாற்றிட்டு இருக்கேன். ஸோ அன்றைக்கி சண்டே வந்து லன்ச் வந்து பார்த்திங்கனாக்கா வெண்டைக்காய் சாம்பாரும் சிக்கன் பொரியலும் பண்ணியிருந்துச்சு. ஸோ காலையிலே சாம்பார் போட்டு பசியாரகுலேருந்து அப்பையிலேருந்து ஆரம்பிச்சாச்சு. ஸோ எல்லாம் முடிச்சுட்டு நொங்கு சர்வத்து போட்டு எல்லாம் இது பண்ணதுனால கொஞ்சம் டிலேவாக தான் மதியானம் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். ஸோ வெண்டைக்காய் சாம்பார் ப்ளஸ் சிக்கன் பொரியல். நம்ம வீட்டில் இப்போ தான் சாம்பாருக்கு ஃபஸ்ட் டைமாக சிக்கன் பொரியல் வந்து ட்ரை பண்ணியிருக்கோம். இது வரைக்கும் அது மாதிரி சாப்பிட்டதில்ல. ஸோ அதுவுமே நல்லா தான் இருந்தது. ஸோ சாப்பிட்டு முடிச்சுட்டு அன்றைக்கி ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா வெளியில் போகிற வேலை இருந்தது. அந்த வேலைலாம் கொஞ்சம் முடிச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நிஹாலுக்கு ட்ரெஸ் எடுக்கிறதுக்காக டெக்காரஸ் தான் வந்திருந்தோம். நோம்புக்குமே வந்து நிஹாலுக்கு வந்து டெக்காரஸில் தானே வந்து பார்த்தோம். எல்லாமே கலெக்ஷன்ஸ் எல்லாமே நல்லா இருந்துச்சு. ஸோ நிறைய பேர் இப்போ எல்லாருமே டெக்காரஸ்க்கு போய் பார்த்து இப்போ நல்லா இதாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுவும் வந்து இப்போ பை ஒன் கெட் ஒன் ஆஃபர்ஸ், அப்புறம் வந்து கொஞ்சம் ஆஃபர்ஸ் இல்லாமல் ஓடிட்டுருக்கு. சரி, போய் பார்க்கலாம் நிஹாலுக்குன்னு தான் வந்திருந்தோம். நேராக நிஹாலுக்கு உள்ள செக்ஷனுக்கு போயாச்சு. அங்கே வந்து காட்டன் பேண்ட்டு வந்து பை ஒன் கெட் ஒன் 1+1 போட்டிருந்தாங்க. அதே மாதிரி டாப்ஸ்லாம் வந்து கொஞ்சம் 50% ஆஃபர், அந்த மாதிரி வெஸ்டர்ன் ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி எல்லாமே வந்து ஆஃபர்ஸ் போட்டிருக்கிறதா சொல்லி சொன்னாங்க. கலெக்ஷன்ஸ் எல்லாமே முடிஞ்சிருச்சு. ஆக்சுவலாக நாங்கள் நம்ம போனது இப்போ சண்டே இந்த வீக் போனது இல்லையா, பெருநாளுக்கு இன்னும் கொஞ்ச நாள் தானே இருக்குது. அதுக்கு முன்னாடி எல்லாருமே வந்து இது பண்ணியிருக்காங்க பர்ச்சேஸ் பண்ணும்போது. அப்போ என்ன செய்யும், கலெக்ஷன்ஸ் வர வர எல்லாமே ஓடிக்கிட்டே இருக்குது. நியூ கலெக்ஷன்ஸ் நிறைய வருதுன்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. ஸோ காட்டன் பேண்ட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, 1+1 இது போட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆஃபர்ஸு இது இருக்குது, அது வந்து தனியாக இருக்குது. ஸோ இப்போ நான் இந்த காட்டிகிட்டு இருக்கேன்ல, இந்த ஷர்ட் இந்த பேண்ட் செக்ஷன்லாம் இதுலலாம் ஆஃபர்ஸ் இல்லை. இதுக்கு ஆப்போசிட்டில் இன்னொரு இது இருக்குது, அதில் தான் ஆஃபர்ஸ் இதெல்லாமே வச்சுருக்காங்க. நான் வந்ததுமே இந்த ஷைனிங் ஷர்ட் வந்து அதில் ஸ்டோன் ஒர்க் வச்சு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. பட் இவன் சைஸுக்கு அது அமையவே இல்லை. ரொம்ப வருஷம் ஆச்சு இந்த மாதிரி சின்ன பிள்ளையில நிஹாலோட 2 வயசு இருக்கும். அப்போ இந்த மாதிரி ஒரு ஷர்ட்டுக்கு ஷைனிங் ஷர்ட்டுக்கு ஓவர் கோட் போட்டிருந்தான். இப்போ நானோட கல்யாண சமயம்னு நினைக்கிறேன், அப்போ போட்டிருந்தாரு. அந்த மாதிரி அதுக்கப்புறம் அமையவே இல்லை. இப்போ பார்த்தா இப்போவுமே சைஸு செட் ஆகலை. ஓகே, வேறு ஏதாவது பார்க்கலான்னு சொல்லிட்டு வேறு ஒரு ஷர்ட்டுமே என்னாச்சு. ஆனால் இந்த தடவை தான் ஃபர்ஸ்ட் டைமாக நிஹாலுக்கு ஷர்ட் நிறைய எடுத்து ஓப்பன் பண்ணி சைஸ் பார்த்தது இதுதான் ஃபஸ்ட் டைம். ஸோ போவோம், கலர் சூஸ் பண்ணுவோம், இந்த மாடல் வேணும்போ எடுத்துடுவோம். ஆனால் இந்த தடவை ரொம்பவே டிலே ஆகிடுச்சு. ஒரு வழியாக ஒரு ஷர்ட் வந்து செட் ஆகிடுச்சு, எல்லாம் எடுத்துக்கிட்டாச்சு. அல்ஹம்துலில்லாஹ் வாங்கிட்டும் வந்துட்டோம். டெக்காரஸில் நிறைய ஆஃபர்ஸ் எல்லாமே போயிட்டுருக்கு, கலெக்ஷன்ஸும் நிறையா வந்துட்டுருக்கு. கண்டிப்பாக நீங்கள் போய் பாருங்கள். டெக்காரஸில் எல்லாமே உங்களுக்கு பிடிச்ச மாதிரி இருக்கும். டெக்காரஸ் வந்தால் நான் மிஸ் பண்ணுற ஒரு விஷயம் என்னன்னாக்கா சாரீ செக்ஷன். நம்ம செக்ஷனுக்கு போகவே முடியாது, ஏன்னா நான் நிஹால் கூட வருவேன். நெக்ஸ்ட் டைம் வரலான்னு பார்ப்பேன். பட் அந்த மாதிரி என்னால் டைமே செட் ஆகாது.
வேறு வழி இல்லாமல் நான் திரும்பி வந்துடுவேன். ஸோ நான் அடுத்தது போகிறேன்னு சொல்லுவேனே தவிர, இது வந்ததே பெரிய இது. இன்ஷால்லா நெக்ஸ்ட் டைம் போகிற மாதிரி இருந்தால் நம்ம செக்ஷனில் என்னெல்லாம் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கணும். போனாக்கா நான் உங்களுக்கு வீடியோ வந்து ஷேர் பண்ணுறேன். ஸோ நிஹாலுக்கு எடுத்துகிட்டு வந்தாச்சு. நிஹாலுக்கு எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா, நான் எந்த விஷயத்தில் இது பண்ணுறேனோ இல்லையோ, அவனுக்கு ட்ரெஸ் விஷயத்தில் நான் ரொம்பவே இது பண்ணிக்குவேன். அவனுக்கு போட்டால் அப்படி பர்ஃபெக்டாக இருக்கணும் அப்படின்ட்டு 1, 2 நம்ம எடுத்தாலுமே அது கரெக்டாக இருக்கணும்னு பார்த்து எடுப்பேன். ஏன்னா நிறையா நம்ம எடுக்கிறத விட 1, 2 அவனுக்கு நான் எடுத்தாலுமே அது அவனுக்கு கரெக்டாக இருக்கணும் அப்படின்னு நினச்சி பார்த்து ட்ரெஸ் விஷயத்தில் இது பண்ணுவேன். ஆனாலும் கேட்டுப்பா, நிஹால் ஃபஸ்ட்டு வந்து இது வேணாம் அது வேணாமா, அதுக்கப்புறம் எனக்கு சரியாகல நீயே பார்த்து சொல்லுமா அப்படிம்பாரு. சரி, அதுமாரி அவருக்கு கரெக்டாக அமைஞ்சிருக்கு அல்ஹம்துலில்லாஹ் இது வரைக்கும். ஸோ அந்த ட்ரெஸ்ஸு இதெல்லாம் முடிச்சுட்டு நெக்ஸ்ட் டே வந்து ஆக்சுவலாக மண்டே இல்லையா, ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணுறாங்கல்ல, அதுக்கு நம்ம இன்னும் ஷாப்பிங்கே போகாமல் வச்சுருந்தோம். அந்த லாஸ்ட் மினிட் ஷாப்பிங் பண்ணுறது எப்போவுமே வருஷம் வழக்கமாக இருக்குது. ஸோ இந்த வருஷமும் அதே மாதிரி தான். ஸோ இன்றைக்கி வந்து ஆப்பிள் ஷாப்பிங் வந்ததும் என்னென்னா ஸ்டேஷ்னரி ஐட்டம்ஸ் வாங்குறதுக்கு மட்டும்தான் இந்த தடவை வேலை. போன வருஷம் தான் நம்ம வந்து பேகு அது இது எல்லாமே வாங்குகிற வேலை இருந்தது. யூனிஃபார்ம்லேருந்து எல்லாமே முன்னாடியே நான் இது பண்ணி வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா இந்த மாதிரி பவுச் தான் இப்போ யூஸ் பண்ணுறான். சின்னதாக சிம்பிளாக எடுத்துகிட்டு போயிட்டு இருந்தான். இப்போ என்னாண்டாக்கா இந்த மாதிரி இறங்கியிருக்கான், என்னான்னு தெரில. சரி ஓகே கேட்குறான்ட்டு சொல்லி வாங்கியாச்சு. நான் வந்து அதிகமாக இது பண்ணி வாங்கிறத யோசித்து தான் செய்வேன். ஸோ அன்றைக்கி வந்து ஷாப்பிங் முடிச்சுட்டு இங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ண வரும்போது பார்த்திங்கனாக்கா நைட்டு 9 மணிக்கு மேலேயே ஆகிடுச்சு. அவன் ஒன்றும் எடுக்கிறான். நான் ட்ரேயில் ஒவ்வொன்றத்தையும் கையில் வச்சுக்கிட்டே நிற்கிறேன். ஸோ வேணுங்கிறது எல்லாமே, அதாவது டோட்டலாக பெண்ணுனா இத்தனை பெண்ணுனா இது வாங்கிக்கோ அது வாங்கிக்கோ, திரும்ப அலைய விட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாமே வாங்கியாச்சு. அதில் எல்லாம் முடிச்சுட்டு நாங்கள் வீட்டுக்கு வரதுக்கே 9:30க்கு மேலே ஆகிடுச்சு. ஸோ நெக்ஸ்ட் டே இது மண்டே மார்னிங் எடுத்த வீடியோ. ஸ்கூல் கிளப்புறது இல்லையா, இது வந்து எல்கேஜி போகிறதா இருந்தாலும் சரி, இல்லை 10th போகிறதா இருந்தாலுமே சரி, பிள்ளைங்க வந்து லீவ் முடிச்சு ஃபஸ்ட்டு டே ஸ்கூல் கிளம்புறாங்க, ரீஓப்பன் பண்ணியிருக்காங்க ஸ்கூல் அப்படின்னா அது ஒரு குஷி வந்துடும் நம்மளுக்கு. என்னென்னா ஃபஸ்ட்டு டே ரீஓப்பன் பண்ணி போகிறாங்க. அது சின்ன பிள்ளையாக இருந்தாலும் சரி, பெரிய பிள்ளைங்களா இருந்தாலும் சரி, அந்த லீவில் நம்மளை வச்சு பண்ணுறது நம்மளுக்கு தான் தெரியும். எல்லா பேரண்ட்ஸ்க்கும் தெரியும் இல்லையா. அது சின்ன பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, பெரிய பிள்ளைங்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிறாங்க அப்படின்னா அது வேறு மாதிரியாக இருக்கும். அந்த மாதிரி தான் எனக்கு நிஹால் இந்த லீவில் வந்து ரொம்பவே இது பண்ணியாச்சு. எங்கேயுமே அதிகமாக நம்ம வெளியிலேயும் எங்கேயும் கூட்டிகிட்டு போகிற மாதிரி பிளானும் இந்த தடவை லீவில் எங்கேயுமே வரல. பட் அவன் வந்து விளையாடுறதுக்கெலாம் போவான் வருவான். பட் வீட்டில் இருக்கும்போது பார்த்திங்கன்னா அப்படியே வேறு மாதிரி இருப்பான். எப்போடா ஸ்கூல் திறக்குங்கிற மாதிரி இருந்துச்சு. எனக்கு கொஞ்சமே ரெஸ்ட்டே இல்லாமல் இருந்தது மாதிரி இருந்தது. அதுமாதிரி நம்மளுக்கு ஸ்கூல் வந்து ரீஓப்பன் பண்ணால் தான் அந்த ரொட்டீன் கரெக்டாக வரும். காலையில் டான்ட்டு அந்த வேலை முடியும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா லஞ்சுக்கு வருவான்ட்டு அவசரமாக நம்ம வேலையெல்லாம் இது பண்ணணும். அப்போயும் நம்மளுக்கு ரெஸ்ட்டு இருக்காது தான். அவங்களுக்கு தான் லீவ் விடுவாங்க. நம்மளுக்கு என்றைக்குமே லீவு கிடையாது. பேரண்ட்ஸான நம்மளுக்கு யாருக்குமே லீவ் கிடையாது. லீவ்லேயும் நம்ம அவங்க தான் இது பண்ணுவோம். ஸ்கூல் இது பண்ணாலுமே நம்ம அவங்களுக்காக தான் கேர் பண்ணி எல்லாமே நம்ம வேலையெல்லாம் பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி தான் இப்போ வந்து ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணியாச்சுன்னு நம்ம சந்தோஷப்படுறதுக்கு அதில் ஒன்றுமே இல்லை. இன்னுமே நம்ம அவங்கள வந்து கேர் பண்ணி தான் பார்த்துக்கணும். ஏன்னா காலையில் அவங்களுக்கு ஃபுல்லாக வயிறு ஃபுல்லாக அவங்களுக்கு சாப்பிட்டு வரும் கொடுத்து அனுப்புறதா இருக்கட்டும், ஸ்கூலுக்கு இதெல்லாம் எடுத்து வச்சு கொடுக்குறதா இருக்கட்டும், லஞ்சுக்கு வந்து பிள்ளைங்க சாப்பிட சொல்ல பிள்ளைங்க சாப்பிட்டுட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்காகவே ஸ்பெஷலாக எல்லாம் பண்ணுறதா இருக்கட்டும். அது வந்து நம்மளுக்கு ஒரு இதுதான். அது வேலைன்றதை விட அவங்களுக்காக நம்ம எல்லாம் பண்ணுறோம் இல்லையா, பிள்ளைங்களுக்காக அது ஒரு இதுதான். நம்மளுக்கு தான் அந்த ரெஸ்ட் இல்லாமல் போயிடுது. அதனால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம வந்து எப்போவுமே இதே மாதிரி ஆக்டிவாக இருக்கணும் அப்படின்னு நான் நினச்சிக்கிட்டே இருக்கேன் இன்ஷா அல்லாஹ். ஸோ அன்றைக்கி வந்து காலையிலே சீக்கிரமாக எந்திரிச்சு வந்து எல்லா வேலையுமே ஆரம்பிச்சிட்டேன் எப்போவுமே போல். அஞ்சரை பொட்டி வந்து க்ளீன் பண்ணாமல் இருந்தது. எல்லா மசாலாவும் சரியாக பண்ணோன்னே இந்த மிளகாத்தூள் மட்டும் இருந்தது. அதை மட்டும் ஒரு இதில் எடுத்து வச்சுட்டு பார்த்திங்கன்னா அதை எடுத்து வாஷ் பண்ணுறதுக்கு இது பண்ணிட்டேன். கழுவி ஊற போட்டுட்டு நம்ம க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்ட்டு. நிஹாலுக்கு ஸ்கூல் அப்படின்றோடனே நான் வந்து எனக்கு தான் ரொம்ப இதாக இருந்தது. ஓகே நம்ம அடுத்தடுத்து இது பண்ணலாம். ஏன்னா லீவில் வந்து பார்த்திங்கன்னா லீவ்லேயுமே நான் சீக்கிரமாக ஃபஜ்ரோட முழிக்கிறது தான், அதுக்கப்புறம் படுக்கிறதே கிடையாது. வீட்டில் எல்லா வேலைக்குமே நம்மளுக்கு டைம் இதாக இருக்கும். நம்ம செத்த அசந்து தூங்குறதுக்கான சான்ஸுமே நம்மளுக்கு இதாக இருக்கும். ஏன்னா தூங்கிட்டோன்னா அன்றைக்கி ஃபுல்லாக ரொம்ப வேலை இழுப்பாக மதியம் லஞ்சு வந்து 3 மணிக்கு சாப்பிட்றது, 3:30 மணிக்கு சாப்பிட்றது அந்த மாதிரி போயிடும். பட் இந்த மாதிரி முழிச்சிக்கிட்டே இருந்துட்டு இது பண்ணுறது கூட நம்மளுக்கு வேலையுமே கரெக்டாக தான் இருக்கும். அந்த எல்லா வேலையுமே சுறுசுறுப்பாக டைமுக்கு முடிகிற மாதிரி இருக்கும். சரி எப்போவுமே நான் ஸ்கூல் இருக்கிற மாதிரியே நம்ம பார்த்துக்கிறது. ஸ்கூல் ரீஓப்பன் பண்ணோடனே எனக்கு அதே கரெக்டாக வந்துடுச்சு. ஸோ பால்லாம் காய்ச்சி வச்சுட்டு பிள்ளைக்கு வந்து தோசை சுட்டு கேட்டார். நான் தோசை ஒன்று சாப்பிட்டுக்கிறேன், எனக்கு வந்து ஃபஸ்ட்டு டேங்கிறதுனால எனக்கு வந்து ஸ்நாக்ஸ் வச்சு கொடுங்க. அங்கே எப்படி சுச்சுவேஷன் இருக்குதுன்னு தெரியல, பசங்க எடுத்துகிட்டு வராங்களா என்னன்னு தெரியல. அதனால் எனக்கு வந்து குட்டி தோசை, மினி தோசை ஊற்றி அதில் பொடி போட்டு, இட்லி பொடி போட்டு குட்டி குட்டியாக எனக்கு இது பண்ணி கொடுப்பீங்களா, அந்த மாதிரி கொடுங்க அப்படின்னு கேட்டிருந்தார். ஸோ ஃபஸ்ட்டு டே சரியா அவனுக்கு வந்து போயிட்டு அங்கே போய் பசிக்க போகுது, பசங்க எல்லோரும் எப்படி வராங்க என்னன்னு தெரியாது இல்லையா, அதனால் அதுக்கு ரெடி பண்ணி கொடுத்துட்ருந்தேன். சாம்பார் இருந்தது, சாம்பாரை சூடு பண்ணி அவருக்கு சாப்பிட கொடுத்துட்டு ஸ்நாக்ஸுக்கு அதையுமே அந்த பொடி தோசையுமே செஞ்சாச்சு.
ஆனால் இதுதான் இனிமேல் பிரச்சனையே வரும். என்னன்னு பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம லீவில் கூட இந்த என்னது லஞ்சுக்கு என்ன பண்ணலாம், எது பண்ணலாம் அப்படின்ட்டு அது ஃப்ரீயாக கூட ஓடிட்டுருக்க மாதிரி இருக்கும். இப்போ ஸ்கூல் இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா, அடுத்த நாள் ஸ்கூல் இருக்குது, லஞ்சுக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே முன்னாடியே வாங்கி வாங்கி வைக்கணும். அது ஒரு பெரிய டாஸ்க் மாதிரி. அடுத்த நாளுக்குள்ளதெல்லாம் முன்னாடி வாங்கிக்கணும். அன்னைக்கு இங்கே வந்து கடகடன்னு எல்லாம் இது பண்ணணும். மைண்டை வந்து நம்ம எப்போவுமே நம்ம ஆக்டிவாக வச்சுக்கணும். ஏன்னா கொஞ்சம் நம்ம இதாக யோசிக்கலை அப்படின்னா ஸ்கூல் டைமுக்கு நம்மளுக்கு எதுவுமே ரெடி பண்ணி கொடுக்க முடியாது. அப்போங்க எல்லாமே வெளியில் அலைஞ்சு போய் வந்துட்டுருக்க மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்திங்கன்னா இங்கே அப்படி தான் சுச்சுவேஷன் இருக்கும். கொஞ்சம் நான் மறந்துட்டேன்டாலும் முடிஞ்சா இப்போ வந்து பார்த்திங்கனாக்கா நிறைய வந்து நான் மறக்கிறேன் அப்படின்னு சொல்லி நிஹால் என்னை திட்டிகிட்டே இருக்கிறான். எல்லாத்தையுமே மறந்துடுறீங்க அப்படின்ட்டு. ஸோ அப்படி இல்லை, இந்த லீவில் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப எனக்கு கொஞ்சமே ரெஸ்ட்டே இல்லாத சூழ்நிலையாக இருந்ததுனால நிறைய விஷயங்கள் வந்து நான் டிலே பண்ணிட்டேன். ஸ்கூலுக்காக உள்ள விஷயங்கள் எல்லாம் இருந்தாலும் கரெக்டாக கொண்டு வந்தாச்சு. ஸ்டார்டிங் வந்து அந்த ஒரு பிளாக் கலர் பாட்டில் வந்து காட்டியிருந்தேன் இல்லையா, வாட்டர் பாட்டில். அதுதான் வந்து நிஹாலுக்கு வந்து ஃப்ரெண்டு வந்து ப்ரெசென்ட் பண்ணியிருந்தா இல்லையா பர்த்டேக்கு. அந்த பாட்டிலில் தான் இன்றைக்கி வந்து தண்ணி எடுத்துகிட்டு போகிறேன்னு சொல்லியிருந்ததுனால அவருக்கு அதெல்லாம் வச்சு கொடுத்தாச்சு. ஸோ இந்த ஒரு மொமெண்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் ஆச்சு. நம்ம சேனல்லையுமே வந்து மினி விலாகாக இருக்கட்டும், லாங் வீடியோவில் இருக்கட்டும், நிஹால் ஸ்கூல் கிளம்புறது அந்த ஒரு இது வரும். ஸோ ரொம்ப நாள் கழித்து நிஹாலோட ஸ்கூல் கிளம்புற இந்த ஒரு வீடியோ ரொம்ப நாள் கழிச்சு இதாக இருக்குது. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் பிள்ளையை வந்து ஸ்கூலுக்கு கிளப்பி விட்டாச்சு. அப்பாடா அப்படிங்கிற மாதிரி இருந்தது. ஏன்னா வந்து அவரை அனுப்பி விட்டுட்டு அந்த ஒரு கப்பு டீ உட்காந்து நம்மளுக்காக ஒரு 10 நிமிஷம் ஒதுக்கி நம்ம அந்த டீ குடிக்கிறதுலேருந்து தான் நம்மளுக்கு கொஞ்சம் ரெஸ்ட் கிடைக்கும். அதுக்கப்புறம் வழக்கம் போல் வேலை தான். ஸோ அன்றைக்கி வந்து நான் டெக்காரஸ் போயிட்டு பிள்ளைக்கு எடுத்து இந்த ட்ரெஸ் இது தான், இந்த ஷர்ட் தான். இது வந்து வீடியோவுக்கு கொஞ்சம் லைட் கலராக இருக்குது. பட் நேராக பார்க்கும்போது டார்க் கலரில் இருக்கும். டார்க் ஒரு மெரூன் அண்ட் ரெட் ரிலேட்டடாக இருக்கும். டபுள் ஷைனிங் இருக்க மாதிரி. பட் அந்த முதல்ல காட்டியிருந்தோம் இல்லையா, அந்த ஷைனிங் இல்லாமல் இது வேறு மாதிரி. இதில் வந்து கொஞ்சம் மைல்டாக வந்து பார்த்திங்கன்னா ஷைனிங்காக லைனாக வந்திருக்கு. ஸோ இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அவனுக்குமே ஓகே பிடிச்சிருந்ததுன்னா ஓகே இந்த மாதிரி ஒரு ஷர்ட்டும் அப்புறம் ஒரு டிஷர்ட், ரவுண்ட் நெக் டிஷர்ட்டு, அப்புறம் அதுக்கு மேட்சாக வந்து பேண்ட்டு. ஸோ இந்த ட்ரெஸ் தான் நிஹாலுக்கு வந்து இப்போ பக்ரீத்துக்காக எடுத்திருக்கிறது. இந்த பேண்ட்டுமே வந்து ஷர்ட்டுக்கு மேட்சாக கொஞ்சம் ஷைனிங் ஒரு மாதிரி ஷேடாக இருக்க மாதிரி அதுவுமே செட்டாக அமைஞ்சிருச்சு. பட் வந்து அந்த பேண்ட்டு கூட சைஸ் அவனுக்கு அமைகிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. இந்த ஒரு வருஷம் தான், இந்த ஒரு தடவை தான் நிஹாலுக்கு வந்து ட்ரெஸ் வந்து சூஸ் பண்ணுறதுல ரொம்பவே டிலே ஆகிடுச்சு. சைஸ் இது பண்ணாமல் டிஷர்ட் கூட ஓகே செட் ஆகிடுச்சு. ஷர்ட்டும் பேண்ட்டும் வந்து அமைஞ்சதே ஒரு பெரிய இது. என்ன லாஸ்ட் மினிட்லுங்கிறதுனால சைஸு இது பண்ணலை. அப்புறம் வந்து கலெக்ஷன்ஸ் இருக்குது. பட் நம்மளுக்கு அது செட் ஆகணும் இல்லையா, சைஸு பத்தாமல் போயிடுது இல்லையா, அதுதான் ரொம்ப இதாக இருந்துச்சு. ஸோ இதுதான் நிஹாலோட பக்ரீத் ட்ரெஸ் எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள். நீங்கள் எல்லாமும் ஷாப்பிங் முடிச்சிட்டிங்களா, இல்லை இனிமே தான் பண்ண போகிறீங்களா அப்படிங்கிறத பற்றியுமே எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ ஷாப்பிங்லாம் முடிச்சிட்டிங்கன்னா நீங்கள் என்னென்ன ட்ரெஸ்லாம் எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறதையுமே மறக்காமல் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். பக்ரீத்துக்காக நிஹாலோட ஷாப்பிங் முடிஞ்சிருச்சு, இவ்வளோதான். ஸோ எனக்கு நான் இன்னும் எதுவுமே வந்து ட்ரெஸ் எதுவுமே இது பண்ணலை. ஈதுக்காக நான் எதுவுமே இன்னும் எடுக்கலை. இன்ஷால்லா ஈதுக்கு முன்னாடி நான் எடுத்து நான் வீடியோ ஷேர் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நான் உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன். அப்படி இல்லைனா ஈது அன்னைக்கு நான் என்ன ட்ரெஸ் போட்டிருக்கேன் அப்படிங்கிறத எடுத்தேன் அப்படிங்கிறத நான் கண்டிப்பாக உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஏன்னா டைம் இல்லை இல்லையா, இன்னும் 2-3 நாள் தான் இருக்குது. அதுக்குள்ளே நான் எடுக்கணும். எடுத்துகிட்டு முடிஞ்சால் நான் வீடியோ உங்களுக்கு வந்து ஷேர் பண்ணுறேன். அண்ட் அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கனாக்கா நான் அபாயா வந்து ஏற்கனவே நான் வந்து ஆர்டர் கொடுத்துட்டேன். இந்த அபாயா வந்து அன்பாக்சிங் வந்து பார்த்திங்கன்னா போன வீக் நான் இது பண்ணது. ஸோ ஈத் ஷாப்பிங்கோட உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கலாம் தான். ஸோ வழக்கம் போல் நான் இந்த ஈதுக்குமே வந்து பார்த்திங்கன்னா அபாயா யார்கிட்ட ஆர்டர் கொடுத்துருந்தேன்னா நம்ம ரிஸ்க் ஃபேஷனில் தான். ஸோ அவங்கக்கிட்டனா வந்து எனக்கு ரொம்பவே பிடிக்கும். ஸோ நம்ம என்ன கேட்குறோமோ, எந்த வெளியில் இன்னொருத்தவங்களோட ஐடியிலேருந்து நம்ம அபாயா சூஸ் பண்ணி இந்த மாடல் வேணும் சிஸ் அப்படின்னாக்கா கண்டிப்பாக அதை வர வச்சு கொடுப்பாங்க. ரேட்டுமே ரொம்பவே அஃபோர்டபுளாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக அவங்க இன்ஸ்டா ஐடி போய் செக் பண்ணி பாருங்கள். நானுமே டிஸ்கிரிப்ஷனில் அவங்களுக்கு வந்து அவங்களோட ஐடி வந்து நான் லிங்க் கொடுக்குறவங்களுக்கு கண்டிப்பாக செக் பண்ணி பாருங்கள். வாட்ஸ்அப் குரூப்புமே இருக்குது. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிக்கிட்டீங்கன்னாக்கா உங்களுக்கு அபாயா கலெக்ஷன்ஸ் லேட்டஸ்ட்டாக என்ன வந்திருக்கு அப்படிங்கிறது அப்பப்போ நிறைய அப்டேட் பண்ணுவாங்க. ஹிஜாப்ஸ் ஆல்சோ நிறைய இது பண்ணுறாங்க. கேப் இருக்கட்டும், ஹிஜாப் பின்ஸ் ஆல்சோ எல்லாமே வந்து உங்களுக்கு இந்த குரூப்பில் இது அனுப்பிடுவாங்க. ரேட்லுமே ரொம்ப அஃபோர்டபுளாக இருக்கும். சைஸஸ், கலர்ஸ் என்னென்ன இது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு அனுப்பிடுவாங்க. ஸோ இந்த அபாயா தான் நான் இன்றைக்கி இந்த தடவை ஈதுக்கு வந்து இது பண்ணியிருக்கேன். ஸோ நான் வேறு ஒரு அபாயா அவங்கள்ட்ட கேட்டிருந்தேன். ஈதுக்கு முன்னாடி வராதுன்னு அவங்க சொன்னதுனால நான் இந்த அபாயை சூஸ் பண்ணியிருந்தேன்.
இந்த அபாயா வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாளாக நான் வாங்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு அபாயா. இது எல்லாருக்குமே தெரியும். இப்போவுமே இது ட்ரெண்டிங்கில் இருக்குது. ஸோ இந்த அபாயாவோட ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா மாஸா ஃபேப்ரிக் அப்படின்ட்டு ரொம்பவே நல்லாயிருக்கு. ரொம்ப சாஃப்டாக ரொம்பவே பிடிச்சிருக்கு. கண்டிப்பாக நீங்களுமே அவங்க பேஜில் செக் பண்ணி பாருங்கள். எல்லா கலர்ஸுமே இப்போவுமே அவைலபிளில் இருக்குது. ஸோ நான் சூஸ் பண்ண கலர் வந்து பார்த்திங்கனாக்கா லாவெண்டர் கலர். லாவெண்டர் கலருக்கு வந்து அவங்க ஹிஜாப்மே சேர்த்து கொடுத்துருந்தாங்க. ஸோ ஒர்க் வந்து பார்த்திங்கன்னா பீட்ஸ் ஒர்க்கு அங்கங்கே லைனாக தான் இருக்கும். ஃபேப்ரிக் ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ நான் எடுத்திருந்தது ஓப்பன் டைப் அபாயா. ஸோ இதோட ஹிஜாப் வந்து பார்த்திங்கன்னா இதுக்கு முன்னெல்லாம் வந்து அபாயாவுக்கு ஹிஜாப் வரும். ரொம்ப ஒரு மாதிரி டிரான்ஸ்பரண்ட்டாக குறக்குறப்பாக அது நிற்கவே நிற்காது இல்லையா? பட் இது வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பிடிச்சிருக்கு எனக்கு. ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நான் இந்த அபாயாவுக்கு வந்து வேறு ஒரு ஹிஜாப் எடுக்கலாம் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் எனக்கு இதுவே ஓகே அப்படிங்கிறதுனால நான் அது கூட எடுக்கல. சப்போஸ் எடுத்தேன்னா அதுவுமே நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஷோல்டர்லேருந்து கை அந்த இது வரைக்கும் அந்த பீட்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க. கையோட இது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த அளவுக்கு நல்லா வந்து கொஞ்சம் ரொம்ப அகலமாக இது பண்ணாமல் க்ளோஸ்டாகவும் இல்லாமல் ரொம்பவே நல்லாயிருக்கு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு வேணுண்டாக்கா அவங்க ஐடியில் வந்து நீங்கள் போய்ட்டு மெசேஜ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது பண்ணிக்க சொல்லுவாங்க. இதுதான் என்னோட ஈத் அபாயா எப்படி இருக்குது அப்படின்ட்டு மறக்காமல் சொல்லுங்கள். லாவெண்டர் கலர் இதில் எப்படி இருக்குது தெரியுதோ அதே மாதிரி தான் நேராகவுமே இதாக இருக்குது. ஸோ எனக்கு அல்ஹம்துலில்லாஹ் ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நான் ஏதாவது இப்போ ஈதுக்கு ட்ரெஸ் வந்து இதுக்கு முன்னாடி நான் இது பண்ணிட்டேன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வீடியோ ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இல்லாமல் என்ன எடுத்துருக்கீங்க அப்படிங்கிறத மறக்காமல் எனக்கு சொல்லுங்கள். ஓகேவா? அண்ட் இந்த வீடியோ இதோட முடியுது. ஸோ இன்ஷால்லா அதுக்கெல்லாம் ஈத் vlog அது இல்லைன்னா அதுக்கு முன்னாடி ஏதாவது ஒரு வீடியோ இது பண்ணுற மாதிரினா கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணுறேன். அண்ட் நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. இன்ஷால்லா அடுத்த vlogல பார்க்கலாம். தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.